மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. குரு பகவான் மகர ராசிக்கு முயற்சி சனாதிபதி விரையாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியங்களிலே சுப விசேஷங்கள், கல்யாணங்கள், நல்லதொரு மாற்றங்களே வம்பு வழக்கு சிக்கல்களில் இருந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சி 5ஆம் இடத்திலே அமர்கின்ற இந்த பயிற்சி என்பது ரிஷப ராசியிலே நல்லதொரு சொத்து சுகங்கள், வாகனங்கள், தனஸ்தானங்களிலே காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடமாகவும் இருக்கின்றதுனாலே மகர ராசிக்கு இது ஒரு நல்ல மாற்றங்களும் உயர்வுகளை கொடுக்கின்றது. மகர ராசியிலே 3 நட்சத்திரம் 9 நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நட்சத்திரமாகிய சூரியனுடைய உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமும், சந்திரனுடைய நட்சத்திரமாகிய திருவோணம் 1 2 3 4 பாதமும், செவ்வாய் பகவானுடைய அவிட்டம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும், மொத்தம் 3 நட்சத்திரம் 9 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு பலன்களை குரு பகவான் கொடுக்கின்றதாகவும் இருக்கின்றது. சூரியனுடைய நட்சத்திரம் என்பதும் சந்திரனுடைய நட்சத்திரமாக செவ்வானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவானுடைய அணியிலே இருக்கின்றதுனாலே மகர ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோணத்திலே குரு பகவான் சுபகிரகம் அமர்வது என்பது நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. இதனால் வரையில் சுபகாரியங்கள் தடை தாமதத்துடன் நடந்து கொண்டிருந்தாலும் இனி வருகின்ற இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமாக முயற்சி சனாதிபதி விரையாதிபதி என்று சொல்கின்றவர் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே மகர ராசியினாலே பூர்வ புண்ணியத்திலே குழந்தைகளுக்காக எதை செய்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்பது நடக்கப் போகின்றது. சர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ராசி நில ராசியிலே இருக்கின்றதுனாலே சொத்து சுகங்கள் பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்குகளிலே இருந்தாலும் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது குலதெய்வங்களிலே நல்லதொரு உயர்வுகளை குலதெய்வங்களாலே அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய 5ஆம் இடத்திலே குரு பகவான் ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடியவராக இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவினால் நல்லதொரு அருள் அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது சுகஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய ரிஷப ராசியிலே சுக்கிரனுடைய ராசியிலே செல்ல போகின்ற இந்த தனஸ்தான காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திலே செல்கின்றதுனாலே உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் பொருளாதாரங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த குரு பயிற்சி பலன் என்பது இந்த ஒரு சகாலம் ரிஷப ராசியிலே பொருளாதாரங்களில் நல்லதொரு மேம்பாடுகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற குரு பயிற்சியாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு அமரப் போகின்றது. 5ஆம் இடத்திலிருந்து மகர ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை என்பது ராசியிலே விழுகின்றது. இது மிகவும் உன்னதமான ஒரு பலனாக இருக்கின்றது. இதனால் வரையில் விரயஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை இருந்து கொண்டிருந்தது. தற்பொழுது ராசியை பலப்படுத்துகின்ற ஒரு அற்புத மாதமாக இந்த குரு பயிற்சி பலன் என்பது நடக்கப் போகின்றது. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் குரு பகவானுடைய பயிற்சி மங்களகரமாக நடக்கப் போகின்றது. இந்த பயிற்சியினாலே குரு பகவானுடைய மாலை புதன்கிழமை என்பது புதன் கிரகமாகிய புத்திகாரகனுடைய நாளாக இருந்தாலும் 3ஆம் இடத்திலே புதன் தற்பொழுது நீச்சகதியில் இருந்தாலும் புதன் பகவான் மே 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய சுகசானங்களிலே செல்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானங்களிலே விழுகின்றதுனாலே தகப்பனார்களிடம் இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகள் கிடைக்கின்றது. அடுத்து உங்களுடைய லாபஸ்தானம் மகர ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலேயும் ராசியை பார்க்கின்றதுனாலே குரு பகவானுடைய பார்வையும் குரு பயிற்சி என்பது மகர ராசிக்கு உன்னதமான பலன்களை பாக்கியஸ்தானங்களிலே விழுகின்றதுனாலே தகப்பனார்களிடம் நல்லதொரு அனுக்கிரகங்கள் உயர்வுகள் அற்புதங்கள் கருத்து வேறுபாடுகள் இல்லாத நிலை மாறி நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய முயற்சி சனாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே செல்கின்றதுனாலே பூர்வத்திலே சென்று அனைத்தும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக குரு பயிற்சி என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்கின்றது. பாக்கியஸ்தானங்கள் லாபஸ்தானங்கள் 11ஆம் இடம் என்பது பணபர ஸ்தானங்களிலே உயர்கின்றதுனாலே
தத்துவார்த்த ரீதியிலே காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்தில் குரு பகவான் செல்ல போகின்றது. பொருளாதாரங்களிலே அதிருப்திகளை பெறக்கூடியது. ஒரு சில நல்லதொரு மாற்றம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, லோன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த மே மாதம் 1/5/2024 புதன்கிழமை மாலை 5 மணி அளவிலே குரு பகவானுடைய பயிற்சி மகர ராசிக்கார நேர்களுக்கு ராசியை வலுப்பெற்று பார்க்கின்றதுனாலே இது நாள் வரையில் ஏமாற்றம் தடை தாமதங்கள் இருந்திருந்தாலும், ராசி வலுவடைந்தாலும், பாக்கியஸ்தானங்கள் வலுவடைந்து லாபஸ்தானங்கள், உபரி வருமானங்கள் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு புன்னகை சிரிப்புகளுடன் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கின்றது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலே செல்ல போகின்ற பொழுதும் 5ஆம் இடத்திலே பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே செல்ல போகின்றதும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. குரு பகவான் அடுத்து திருவோண நட்சத்திரத்தில் மிகவும் உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்க போகின்றது. பூர்வ புண்ணியத்திலே அவிட்டம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்ல இருக்கின்றதுனாலே மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்றது. குரு பகவானுடைய சஞ்சாரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்ல பொழுதும் மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே செல்கின்றதுனாலே ஆரம்பம் என்பது சற்று தடை தாமதமாக இருந்தாலும் போக போக அனைத்தும் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. சற்று ஆரம்பத்தில் தடை தாமதங்கள் இருக்கக்கூடும். மகர ராசிக்கு சூரிய பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய கீர்த்திகை நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது குரு பகவான் சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் போக போக சரியாகக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கின்றது. அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது மிக அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகின்றது. மகர ராசிக்கு 4ஆம் இடத்து சுகாதிபதி லாபாதிபதி செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிட நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது மிக உன்னத பலன்களில் ஆரம்பத்தில் சற்று சறுக்கல்கள் தடை தாமதங்கள் இருந்தாலும் போக போக சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற மகர ராசிக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசி என்பது அசுரகுருவின் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று தற்பொழுது ரிஷப ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருந்தாலும் கூட மகர ராசிக்கு சுகஸ்தானத்திலே சுக்கிர பகவான் செல்கின்றதுனாலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு உயர்வு, தாய்மார்களிடம் அன்பு ஆதரவுகள், ஏற்றங்கள், வயது வாகன வண்டிகளிலே நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக குருபெயர்ச்சி என்பது மகர ராசிக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புத மாதமாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.